Tier 5 powered by Nokia Lumia 630. செல்லம் வாங்க சாப்பிடலாம். இந்த பாலை குடி. பால் நீ கடைசியா குடிக்கிற பால். அவ்வளவுதான், கடைசி முறை குடிமா. நீ என்ன பண்ற? இது எப்படி நீல கலரா மாறிச்சு? இவ செத்து தொலையட்டும். என்னால இனிமே பொறுத்துக்கவே முடியாது. விஷமா? நீலாம் ஒரு அம்மாவா? உன் குழந்தையவே கொல்ல நினைக்கிற? என்ன இப்போ? நான் ஒரு கெட்ட அம்மா தான். இவன் செத்துதான் ஆகணும். அந்த பாட்டிலை என்கிட்ட கொடுங்க. என்ன சொல்ற? உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. இப்ப அந்த பாட்டிலை கொடுக்க போறீங்களா இல்லையா? என்கிட்ட கொடுங்க. இவ செத்தாதான் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல, பாட்டில் என்கிட்ட கொடு. இவன் செத்தே ஆகணும். பாட்டில் என்கிட்ட கொடு. இவன் செத்தே ஆகணும். இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கிற 3வது பெரிய ஊர். ஒரு பிரபலமான வியாபார ஸ்தலமா மட்டும் இல்லாம அதோட பிரபலமான ராஜாங்கங்கள், அதாவது போன்ஸ்லே மராட்டியுடைய தலைநகரமா இருந்திருக்கு. நாக்பூர் ஹிந்து முஸ்லிம் 2 மதங்களுக்கும் புனித ஸ்தலமா இருந்திருக்கு. இந்த நாக்பூரோட வரலாறு ரொம்ப பழமையானது. அது மட்டும் இல்ல, நாக்பூர்ல பயத்துக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. இன்னைக்கு நாம நாக்பூரை சேர்ந்த காய்க்வாட் குடும்பத்தின் பயம் சம்பந்தப்பட்ட கதையை தான் பார்க்க போறோம். அவங்களோட சந்தோஷத்துக்கு கிரகணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சாபத்தின் பாதிப்பு பல தலைமுறைக்கு இருக்கு. அப்புறம் அந்த பிரச்சனை அந்த வம்சத்தையே பாதிக்கும்னு சொல்லலாம். நிஷிகந்தா கூட அவளோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சாபத்தை சந்திக்க வேண்டியதா போச்சு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன குடும்பத்துக்கு கூட இந்த சாபத்தோட பிரச்சனை இருந்தது. இந்த கதை நிஷிகந்த உதய் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தப்ப ஆரம்பிச்சது. உதயோட முழு பெயர் உதய் ராஜே காய்க்வாட். நாக்பூர்ல வசிக்கிற ஷாஹி குடும்பத்தோட ஒரே வாரிசு. நந்தினி, நான் பயந்தே போயிட்டேன். பயந்துட்டீங்கல்ல? எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். உதய நிஷிகந்தா கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா குழந்தைய பத்தி பேசினாலே
உதய்க்கு வெறுப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. அவரு குழந்தைய வேணான்னாரு. இந்த விஷயம் நிஷிகந்தாக்கு ரொம்ப கவலைய தந்தது. ஆனா ஒரு நாள் Hello, expecting mommy? என்ன விஷயம் மகாராணி? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க முகம் ஏன் இப்படி மின்னுது? ஏன்னு சொல்லவா? ஏதாவது காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் க்ரீம் வாங்கினியா என்ன? என் கிட்ட வாங்க. ஏய், என்ன பண்ற? இது கோயில்மா. வாப்பா பிரசாதம் வாங்கிக்க. நீ போ, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. யார் அது? யாராவது வாங்க, வண்டி நிறுத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க? வண்டி நிறுத்துங்கன்னு சொல்றேன், கேக்கலையா? ரிஷி, 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 என்னாச்சு உனக்கு? இவனுக்கு அடிபட்டு இருக்கு. எழுந்துரு. மிஸ்டர் கேக்வாட், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாதாரண காயம்தான். 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பாவாக போறீங்க. வாட்? மிஸ்டர் கேக்வாட், ஏன் இப்படி சர்ப்ரைஸ்டா இருக்கீங்க? ஓ, நிஷிகந்தா இந்த விஷயத்தை இன்னும் உங்ககிட்ட சொல்லலையா? எனிவே ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் டேக் குட் கேர் ஆஃப். நான் புறப்படுறேன். மறுபடியும் தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. ஓகே, பாய் மா. தேங்க்யூ அங்கிள். இது எப்படி நடக்கும்? உதய், டாக்டர் அங்கிள் எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. நான் காலையில இருந்து இதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். உதய், ஓ செலிப்ரேட்டிங்? நிஷி, நீ அபார்ஷன் பண்ணிக்கோ. என்னது? Listen to me. We will adopt some child. Have you got mad with that? நான் ஏன் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு எதுக்காக இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்? நிஷி, சில கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இருக்காது. பட் உதய், எனக்கு இந்த குழந்தை வேணும். இங்க பாரு உதய், நான் அம்மா ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
இந்த ரைட்ஸ் ஏன் நீ என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிற? நிஷி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கிட்டானா அவ ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறது இல்லம்மா. குழந்தைய பெத்தெடுத்த உடனே அவங்க பைத்தியம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்துல இறந்துடுறாங்க. அதான் உனக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. உதய், நீ ஒரு எஜுகேட்டட் காய். நீ எப்போல இருந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப ஆரம்பிச்ச? சாபத்தை எல்லாம் விடு, ஏன் மேல நம்பிக்கை வை. நான் என் குழந்தைய கண்டிப்பா பெத்தெடுப்பேன். இந்த சாபத்தினால நான் என்ன ஆகுறேன்னு நானும் பாக்குறேன். அண்ணி, அண்ணி, கொஞ்சம் வெளியில வாங்களேன். என்னாச்சு நந்தினி? நந்தினி, என்னாச்சு அண்ணி? இது வர எங்க போறீங்க? வந்துடுறேன். அண்ணி,
என்னன்னு சொல்லுங்க. எங்க நெருப்பு இருக்கு? அந்த பொம்பளை எங்க போனா? எந்த பொம்பளை அண்ணி? இப்பதான் எங்க அண்ணி என்னாச்சுமா உனக்கு? அமைதியா இரு நிஷி, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. வணக்கம் ஐயா. வாங்க, உள்ள வாங்க. சாபம் தன்னோட வேலையை தொடங்கிருச்சு. நிஷிகந்தா, உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது அந்த சாபத்தோட முகம்தான். காலப்போக்கில் அது சரியாயிடும். நான் உன்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த தான் வந்திருக்கேன். இந்த சாபத்தினால இந்த குடும்பத்துல இதுவரைக்கும் எந்த பொண்ணும் தாய் ஆனதும் இல்ல, உயிர் பொழைச்சதும் இல்ல. இனிமேலும் இந்த நிலைமை மாறப்போறது இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எங்களுக்கு ஏன் இந்த சாபம்? நம்மளுடைய கெட்ட கர்மா நம்முடைய வாழ்க்கையில சாபமா திரும்ப வந்துகிட்டு இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனுஷன் ஒரு அப்பாவி பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்கார். வேண்டாம், என்ன விட்டுரு. வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டுரு. அந்த பொண்ணோட வயித்துல அந்த பாவம் வளருதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட பேர் கெட்டுடுங்கிற பயத்துல அவரு அந்த பொண்ணை கொன்னுட்டார். பழி வாங்கணுங்கிற எண்ணம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அந்த பெண்ணோட அப்பா ஓம்கார்நாத் மாந்திரியத்தோட உதவியை தேடி போனார். மாதவராவ் காய்க்வாட், நீ என் பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தண்டனை உனக்கு மட்டும் இல்ல, உன்னை தொடர்ந்து வர்ற ஒவ்வொரு தலைமுறையும் அனுபவிக்கணும். உன் குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு குழந்தைக்கும் 2 நாளைக்கு மேல தாயோட அரவணைப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி எந்த ஒரு தாய்க்கும் அவங்க குழந்தையோட சுகமும் கிடைக்காது. நான் என் வாயால சொன்ன இந்த வாக்கு சாபமா மாறி உன் குடும்பத்திலேயே ஒரு அங்கமா மாறட்டும். நான் உன்னை சபிக்கிறேன். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இந்த குடும்பத்துல தாயும் குழந்தையும் 2 நாளைக்கு மேல ஒன்னா இருந்ததே இல்லை. இந்த சாபம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன செஞ்சாலும் எத்தனை பூஜை செஞ்சாலும் இதை தடுக்க முடியாது. ஆனா நமக்கு இதை எதிர்த்து போராட ஏதாவது ஒரு வழி இருக்கும் இல்லையா? நான் என்னோட குழந்தையோட நலனுக்காக நான் எதை வேணும்னாலும் செய்ய ரெடியா இருக்கேன். ஒரு வழி இருக்கு. இந்த சாபம் இந்த அரண்மனையில ஏதோ ஒரு உருவத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் பரம்பரையா இந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணுது. நீங்க அதை என்னன்னு கண்டுபிடிச்சு அழிக்கணும். அப்பதான் இந்த சாபத்துக்கு முக்தி கிடைக்கும். அப்படின்னா ஐயா, அந்த சாபம் இந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்குன்னா நம்ம இந்த அரண்மனையை விட்டு போயிட்டா இந்த சாபத்துக்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் சரி, இந்த சாபம் உங்களை பின்தொடர்ந்து வரும். இல்ல உதய், நம்ம இங்கேயே இருக்கலாம். இந்த சாபத்தை எதிர்த்து போராடலாம்.
சீக்கிரம் வாங்க. என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு? பாத்துமா பாத்து மெதுவா மெதுவாமா பாத்து பாத்து மெதுவா மெதுவா. நிஷி பயப்படாத. நர்ஸ், டாக்டர். சீக்கிரமா அவங்க நகையில கழட்டுங்க, இந்த மாங்கல்யத்தை கூட. இல்ல வேண்டாம். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அந்த நர்ஸ் யாரு? எந்த நர்ஸ் கேக்குறீங்க? அந்த வாழ்த்துக்கள், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். அடடடடடடா, என் தங்க ராஜா குட்டியா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா ஆகுறது இவ்வளவு சந்தோஷமான விஷயம்னு நான் இன்னைக்கு தான் உணர்றேன். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் நிஷி. தேங்க்ஸ் a lot. வீட்ல நீ எப்ப வருவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா கண்ணா, தூக்கம் வரலையா அவனுக்கு? ஓகே, இப்ப நீங்க தூங்க போறீங்களா? அழாம தூங்கணும். ஆண்டி நீங்களா? நிஷா கண்ணா, உன் கைய கொஞ்சம் காமிய. என்ன விஷயம்? காட்டு சொல்றேன். நீ வெறும் கையோட இருக்கிறது பார்க்க நல்லாவே இல்ல. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டி இதுக்கு என்ன அவசியம்? அவசியம் இருக்குமா? என் சார்பா ஒரு சின்ன அன்பளிப்பு தாம்மா. நான் என்னைக்குமே இந்த அரண்மனையில ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்கும்னு இதுவரைக்கும் எதிர்பார்த்ததே இல்ல. பல வருஷம் கழிச்சு உன்னால மட்டும்தான் இந்த அரண்மனையில ஒரு குழந்தையோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. நீ இந்த அரண்மனைக்கு புது வாரிசை கொடுத்திருக்க. அதனாலதான் நான் உனக்கு இந்த பரிசை கொடுத்திருக்கேன். நிஷா கண்ணா, நான் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டுமா? கண்டிப்பா போங்க. வடக்கண்ணா வடக்கண்ணா, வா 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 வா. என்ன பாக்குறீங்க? பாட்டிடா, பாட்டி. நீ இந்த அரண்மனைக்கு புது வாரிசை கொடுத்திருக்க. உன்னாலதான் இந்த அரண்மனையில ஒரு குழந்தையோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அமைதியாயிரு, இல்லன்னா உன்னை மொத்தமாவே அமைதியாக்கிடுவேன். சத்தம் போடாத.
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டி? நிஷி என்னாச்சு? ஆண்டி நம்ம குழந்தைய தண்ணில முக்கி கொல்ல பார்த்தாங்க. என்னது? எங்க? இந்த டப்ல. டப் எங்க இருக்கு? இங்க. என்ன உளர்ற? ஆண்டி அடி ஒண்ணும் படலையே. வாங்க ஆண்டி. பார்த்து மெதுவா எந்திரிச்சு வாங்க. நிஷி நீ போய் ரெஸ்ட் எடு. வாங்க ஆண்டி. அட குழந்தை தூங்கிட்டானா? ஆமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. தேங்க் யூ. நான் உங்களை ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அண்ணன் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல விடு. அண்ணி நான் போய் குட்டி பையனை பார்க்கட்டுமா? தூங்கிட்டு இருக்கான். ஓ தூங்குற நேரத்துல வந்துட்டேனா? வாவ் அண்ணி இந்த பிரேஸ்லெட் ரொம்ப அழகா இருக்கு. அண்ணன் கொடுத்தாரா? இல்ல, இது ஆண்டி கொடுத்த கிஃப்ட். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்கட்டுமா? இந்தா. ஒருவேளை லாக் ஸ்டக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன ட்ரை பண்ணட்டுமா? பாரு. ஒரு நிமிஷம். இப்ப ஓபன் ஆயிடும். நந்தினி எனக்கு வலிக்குது. ஒரே ஒரு நிமிஷம் அண்ணி. இதோ இப்ப ஓபன் ஆயிடும். நந்தினி என்ன பண்ற நீ? ரத்தம் வருது பாரு. போதும் நிறுத்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணி. அண்ணி அண்ணி நீங்க என்ன பண்றீங்க? நிஷி அண்ணா நிஷி நிஷி நீ என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? அத கீழ போடு. நிஷி ஏய் நிஷி 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 எழுந்துரு. உதய் 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 நான் சாக விரும்பல. உதய் எனக்கு உன்னை என் குழந்தைய விட்டுட்டு போக விரும்பல. எல்லாமே சரியாயிடும் நிஷி. நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு எனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கல உதய். இல்லம்மா இல்ல அப்படிலாம் யோசிக்காத. அந்த சாபத்தோட பயம் நிஷிகந்தாவுடைய மூளையும் மனசையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு வித்தியாசமான பிரமை ஏற்பட்டுடுச்சு. அந்த பிரமையில மாட்டிக்கிட்டு ஒரு நாள் அவங்களுடைய உயிரை விடவே துணிச்சிட்டாங்க. சாபத்தோட சக்தி அதோடைய வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. நிஷிகந்தாவுக்கு வெறும் ஒரு ராத்திரி மட்டும்தான் இருந்தது. அவங்களால அந்த பொருளை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த சாஸ்திரிகள் அந்த பொருளை கண்டுபிடிச்சு அழிக்க சொன்னாங்க. இது எத்தனை நாளா இங்க இருக்கு தெரியலீங்களே. ஆனா நான் வந்த நாள்ல இருந்து இது இங்கதாம்மா இருக்கு. அம்மா என்ன பண்றீங்க? அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது எங்க இருக்கும்? என்னது இது? இதுவும் பழசு மாதிரி தெரியுது. என்ன பண்றீங்கம்மா? அம்மா
ஐயோ யாராவது சீக்கிரம் வாங்கல. இங்க பாருங்க அம்மா அவங்க மேலயே கெரோசினை ஊத்திக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க. அம்மா அது கீழே போட்டுடுங்கம்மா. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இங்கிருந்து உடனே போயிடலாம். ஆனா சாஸ்திரிகள் என்ன சொன்னாருன்னு மறந்துட்டியா? நம்ம எங்க போனாலும் இந்த சாபம் நம்மள விடாதுன்னு சொல்லிருக்காரு. நீ என்ன சொல்ல வர? நம்ம இங்கே இருந்தா இங்க பாரு உதய், நம்ம தப்பிக்க வழி இருக்குன்னா அது இங்கதான் இருக்கணும். இந்த அரண்மனையில தான் இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 100 வருஷம் பழமையான பொருள் இந்த அரண்மனையிலேயே இல்லவே இல்ல. இன்ஃபேக்ட் இந்த அரண்மனைக்கு 100 வருஷம் ஆயிருக்காது. அப்படின்னா அந்த பொருள் என்னவா இருக்கும்? நிஷிகந்தாவுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருந்தது. அவங்களுக்கு இருந்த 2 நாள் கடு முடிய போகுது. ஆனா அவங்களுக்கு அந்த சாபத்துல இருந்து விடுபட எந்த வழியும் கிடைக்கல. எல்லாமே உன் கண்ணு முன்னாலதான் இருக்கு. இருந்தாலும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் இந்த சாபத்தோட சக்தி. நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது இங்கதான் இருக்கு. நிஷி, நிஷி, இங்க என்ன பண்ற? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? நீ இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா, அப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த பொருள் எங்க இருக்கு? எல்லாமே உன் கண்ணு முன்னாலதான் இருக்கு. இருந்தாலும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் இந்த சாபத்தோட சக்தி. நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது இங்கதான் இருக்கு. நம்முடைய கெட்ட கர்மா நம்ம வாழ்க்கையில சாபமா மாறி திரும்ப வரும். இந்த சாபம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன செஞ்சாலும், எத்தனை பூஜை செஞ்சாலும் இதை தடுக்க முடியாது. இந்த சாபம் இந்த அரண்மனையில ஏதோ ஒரு உருவத்துல இருந்துகிட்டு இருக்கு. அது வம்சா வழியா இந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க? வண்டி நிறுத்துங்க. அப்படின்னா இந்த மாங்கல்யம் தான் என் உயிரை எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கா? ஏன் கழட்ட முடியல? அம்மா, சாஸ்திரிகள் வீட்ல இருந்து உதய் சாரை கூட்டிட்டு போக ஆளுங்க வந்திருந்தாங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கலான்னு போயிருக்காரு. இத உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா. சாஸ்திரிகளா?
அது உதய. ஏதோ தப்பு நடக்குது. உதய் உயிருக்கு ஆபத்து. நம்ம காப்பாத்தியே ஆகணும். என்னாச்சுமா? என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. உதய், 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 உதய் எழுந்திரி. உதய், 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 உதய் எழுந்திரி. உனக்கு என்னாச்சு? உதய், உதய் எழுந்திரு. உதய். வந்துட்டியா நீ? நீ ரொம்ப புத்திசாலி. சாஸ்திரிகள், ஓம்கார்நாத்தோட முழு பேர் தெரியுமா? ஓம்கார்நாத் சாஸ்திரி. என் வம்சத்தோட பழக்கம் என்னன்னு தெரியுமா? உன்னோட வம்சத்துக்கு ஒவ்வொரு முறையும் உங்க முன்னோர் செஞ்ச அந்த பெரிய பாவத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். அதனால நான் சாஸ்திரிகளா மாறி வந்து இந்த கைக்வாட் குடும்பத்தோட இணைஞ்சிட்டேன். ஓம்கார்நாத் சாஸ்திரியோட பையன் என் தாத்தா திரிலோக்நாத் ஐயா முதல் சாஸ்திரியா அந்த குடும்பத்துக்குள்ள வந்து கைக்வாட் குடும்பத்தோட ஒவ்வொரு பெண்ணா அழிக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்னோட அப்பா அமர்நாத் சாஸ்திரி, அதுக்கப்புறம் நான் கமல்நாத். கடந்த 30 வருஷமா நான் தான் இந்த கைக்வாட் குடும்பத்தோட சாஸ்திரிகளா இருக்கேன். உதயோட அம்மாவை கொன்னதும் நான் தான். இப்போ உதயோட மனைவியான உன்னோட சாவுக்கு நான் தான் காரணமா இருக்க போறேன். நீ சாவுல இருந்து தப்பிக்க முடியாது நிஷி. கண்டிப்பா நீ செத்துருவ. நான் தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அடுத்ததா நானே உங்களுக்கு ஈமச்சடங்கு செஞ்சு வைக்க போறேன். நிஷி, உனக்கு கூட ஆகலையே? வேண்டாம் வேண்டாம், விட்டுடு. அது எதுவும் பண்ணாத.
நாங்க எங்க பையனோட பேரு அபய்னு வச்சோம். ஏன்னா அபய் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல பல தலைமுறைகளா இருந்த அந்த பயத்துல இருந்து நாங்க முக்தி அடைஞ்சிட்டோம். வியப்பா இருக்கா? நான் தான் அந்த நிஷிகந்தா. நான் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாபத்தை என் கணவரோட சேர்ந்து எதிர்த்து போராடினேன். நான் கடைசியா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நாம நம்ம சாஸ்திரிகளையோ இல்ல ஆன்மீக குருக்களையோ நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம ஏத்துக்கணும். ஏன்னா நாம நிம்மதியா இருக்கணும்னா நம்மள அவங்க கிட்ட முழுமையா அர்ப்பணிக்கணும், நம்பவும் செய்யணும். ஆனா அந்த குருவே ஒருவேளை தப்பானவரா தெரிஞ்சா அந்த விஷயமே நமக்கு பெரிய ஆபத்தா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாபத்தோட தாக்கத்தை பத்தி இந்திய மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சாபம் எப்பவுமே ஏதோ ஒரு பழைய விபத்திலேயோ ஒரு இடத்துலயோ இல்ல ஏதோ ஒரு பொருள்லயோ சம்பந்தப்பட்டிருக்கும். இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு? ஏன்னா சாபங்கிறது எப்பவுமே துக்கமான மனசோட சப்தமா இருக்கும். அது கெட்டது செஞ்சவங்களை சர்வ நாசம் பண்ணிடுது. இந்த காரணத்தினால இந்த சாபத்தை இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா கருதுறாங்க. இந்த சாபத்தால பாதிக்கப்பட்ட மனுஷனோட வம்சம் கூட சாபத்துக்கு உள்ளாகுது. இந்த சாபத்தை தந்திர சக்தியை பயன்படுத்தி ஏவும் போது மந்திரவாதி அந்த சாபம் நீண்ட காலம் சக்தி வாய்ந்ததா இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொருளை ஏவி விட்டுறாங்க. அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சாபத்தோட பாதிப்பு நிலையா இருக்கும். பல கேசுகள்ல சாபத்தால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்களோட பித்ருக்கள் கனவுல வந்து அவங்களோட சாபத்துக்கு தீர்வு சொல்றாங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தோட பாதிப்புகள் குறையறதுக்காக நம்ம பித்ருக்களுக்கு கண்டிப்பா தானம்